தஞ்சாவூர்ல பள்ளிக்கு போயிட்டு இருந்த ஆசிரியை காதலனால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொருத்தரோட திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டதுனால ஆத்திரமடைஞ்ச அஜித்குமார் என்பவர் இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியிருக்காரு. பதற வைக்கும் சம்பவத்தின் பின்னணிய ஸ்பாட்ல இருந்தே வழங்க இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் சையத் மௌலானா. வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த கொலை செய்யப்பட்ட நபர் தரப்புல இருந்து என்ன வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருக்கு? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மாரியங்கோயில் பகுதியில் அருகே இருக்கக்கூடிய பிறந்தை கிராமத்தில் இருக்கக்கூடியவர் தான் புண்ணியமூர்த்தி. இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். இவரோட மகள் தான் காவியா. இவர் ஆலக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காவியாவுக்கும் கள்ளக்குடியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரும் பல ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கின்றனர். இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாகவும் நெருங்கி பழகி இருந்த நிலையில் திடீரென காவியாவிற்கு உறவினர்கள் வேறொருவருடன் நிச்சயதார்த்தம் 4 நாட்களுக்கு முன்பு தான் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் காவியா அஜித் தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். எனக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது, இப்பொழுது நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது, அதற்கான புகைப்படங்களை நான் காண்பிக்கிறேன் என அஜித்குமாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் இன்று காலை திடீரென ஆலக்குடி பகுதியில் தான் செல்லக்கூடியதற்காக அவரை காலையில் காவியா புறப்பட்டு இருக்கிறார். அந்த வீட்டிலிருந்து புறப்பட்ட காவியா கள்ளக்குடி சாலையில் வரும்பொழுது திடீரென மறைந்திருந்த அஜித்குமார் காவியாவின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அவரிடம் கேட்டிருக்கிறார். ஏன் என்னை திருமணம் செய்ய மறுத்திருக்கிறார் என கேட்டு அவரிடம் இது பண்ணியிருக்கார். உடனடியாக கையில் வைத்திருந்த அரிவாளை எடுத்து காவியாவை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதில் சம்பவ இடத்திலே காவியா துடிதுடித்து இறந்து விட்டார். அருகில் இருந்த கிராம மக்கள் உடனடியாக காவல்துறையினர் உறவினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக வந்த காவல்துறையினர் உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக காவியா உடலை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அஜித்குமாரை உடனடியாக காவல்துறையினர் அப்பகுதியிலேயே பிடித்து விட்டனர். அவரிடம் அம்மாப்பேட்டை காவல்துறையில் வச்சு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கிராம பகுதியில் காதல் பிரச்சனையில் ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.